asir. புதுக்காலம் 8ஆம் வாரம் புதன்கிழமை. செபதேயுவின் மக்கள் யாக்கோபும் யோவானும் அவரை அணுகி சென்று அவரிடம், போதகரே, நாங்கள் கேட்பதை நீர் எங்களுக்கு செய்ய வேண்டும் என விரும்புகின்றோம் என்றார்கள். அவர் அவர்களிடம், நான் என்ன செய்ய வேண்டும் என்று நீங்கள் விரும்புகின்றீர்கள் என்று கேட்டார். அவர்கள் அவரை நோக்கி, நீர் அரியணையில் இருக்கும் பொழுது எங்களுள் ஒருவர் உமது வலப்புறமும் இன்னொருவர் உமது இடப்புறமும் அமர்ந்து கொள்ள எங்களுக்கு அருளும் என்று வேண்டினர். கிறிஸ்துவில் எனது அருமை அருளாசீர் ஊடக நண்பர்களே, ஒரு ஆன்மீக கூட்டத்தில் பேசிய துறவி ஒருவர் இவ்வாறு சொன்னார்: வாழ்வின் முக்கியமான நோக்கங்களில் ஒன்று அழியக்கூடிய காரியங்களை பயன்படுத்தி அழியாத வாழ்க்கையை பெற்றுக்கொள்ள முயற்சிப்பதுதான் என்று சொன்னார். வாழ்க்கையில் நாம் சந்திக்கும் எல்லா சவால்களிலும் மேலான, முக்கியமான, கடினமான சவால் இதுதான். அழியக்கூடிய காரியங்கள் வழியாக அழியாத வாழ்வை பற்றி சிந்தித்து அதை பற்றி கொள்ள முயற்சி செய்தவர்கள் ஞானிகள் என்று அந்த துறவி சொல்லி முடித்தாராம். இன்றைய முதல் வாசகத்தில் பேதுரு, ஒரு மனிதனுடைய வாழ்வு என்பது புல்லை போலவும் பூவை போலவும் நிரந்தரமற்றது, நிலையற்றது என்பதை எடுத்து கூறி, அழியாத இறை வார்த்தையாலும் இயேசுவின் இரத்தத்தாலும் நம்முடைய வாழ்வை எவ்வாறு நிரந்தரமான நிலையான வாழ்க்கையாக மாற்ற முடியும் என்பதை எடுத்து சொல்லுகின்றார். நாம் ஒரு புது படைப்பாக மாற அழைக்கப்படுகின்றோம். இந்த புதுமை என்பது தன்னுள் அழியாத தன்மையை கொண்டுள்ளது. இந்த புது படைப்பின் வழியாக வரும் மகிழ்ச்சி என்பது மாறக்கூடியதும் அழியக்கூடியதும் அல்ல. புறச்சூழலினால் ஏற்றத்திற்கும் இரக்கத்திற்கும் உட்படக்கூடியதும் அல்ல. ஆனால் மனிதனின் பரிதாப நிலை என்னவென்றால், இப்படிப்பட்ட நிலையான காரியங்களை விட்டுவிட்டு நிலையற்ற, நிரந்தரமற்ற காரியங்களில் தன்னுடைய வாழ்வை தொலைத்து கொண்டிருக்கின்றான் என்பதுதான். இதை குறித்துதான் இன்றைய நற்செய்தி நம் ஒவ்வொருவரையும் எச்சரிக்கின்றது. இயேசுவின் சீடர்கள் அவர் பின்னே சென்றது அவர் மீது கொண்ட உண்மையான அன்பினால் அல்ல, மாறாக அவர்கள் கொண்ட பேராசைதான் அதற்கு காரணம். ரோமியர்களின் அதிகாரத்தை அகற்றிவிட்டு இஸ்ரேல் அரசை அவர் கொண்டு வருவார் என்றும், அரசில் அவர்களுக்கு முக்கியமான அதிகார பதவிகள் கிடைக்கும் என்று அவர்கள் எதிர்பார்த்தார்கள், நம்பினார்கள். மற்ற எல்லா சீடர்களும் அமைதியாக இருக்க, யாக்கோபும் யோவானும் மட்டும் சற்று வெளிப்படையாகவே இந்த முயற்சியில் ஈடுபடுகின்றனர். பதவி அதிகாரத்திற்கான ஆசை என்பது இந்த காலத்தில் மட்டும்தான் இருக்கின்றது என்று நாம் நினைக்க கூடாது. மாறாக தொன்று தொட்டே மனிதனுடைய எண்ணங்களில் இது நிறைந்து இருக்கின்றது. இப்படி இந்த இரண்டு சீடர்களும் உடனடியாக இப்படிப்பட்ட செயல்பாட்டிலே இறங்கியதற்கு ஒரு காரணம் உண்டு. ஒரு பக்கம் இந்த சீடர்கள் தங்களுடைய மனதில் இப்படிப்பட்ட ஆசைகளை வளர்த்து கொண்டு இயேசுவை பின்பற்றி கொண்டிருக்கும் பொழுது, மறுபக்கம் இவற்றிற்கு நேர் எதிர்மாறான காரியங்களை பற்றி இயேசு அடிக்கடி பேசினார். உதாரணத்திற்கு மார்க் நற்செய்தி அதிகாரம் 10, 17 முதல் 31 வரை உள்ள வசனங்களில் செல்வத்தின் நிலையற்ற தன்மையையும் தந்தையை, தாயை, ஏன் அனைத்து உறவுகளையும் புறக்கணிக்க வேண்டும் என்றும் இவர் அடிக்கடி பேசியதை நாம் பார்க்கின்றோம். இப்படி பேசிய இயேசுவின் வார்த்தைகளை அவர்களால் புரிந்து கொள்ளவும் முடியவில்லை, ஏற்றுக்கொள்ளவும் முடியவில்லை. தங்களுடைய எதிர்பார்ப்புகளுக்கு நேர் எதிர்மாறாக இயேசு அடிக்கடி பேசுவதன் காரணமாக சீடர்கள் அச்சமும் ஆச்சரியமும் கொண்டிருந்தனர் என்று மார்க்கு தன்னுடைய நற்செய்தியில் பதிவு செய்கின்றார். இயேசுவினுடைய இந்த வார்த்தைகளை கேட்டு குழம்பி போயிருந்த சீடர்கள் மத்தியில் இயேசு மற்றொரு குண்டையும் போடுகின்றார்.
அதாவது அவருடைய சாவை பற்றி அவர் முன்னறிவிக்கின்றார். இயேசுவின் அரசவையில் மிக உயர்ந்த அதிகார பதவிகளில் அமர காத்திருந்த சீடர்களுக்கு இது மிகவும் அதிர்ச்சியான ஒரு செய்தியாக இருந்தது. இத்தனை காலம் இயேசுவை பின்பற்றியது வீணாகிவிடுமோ, அவர்களுடைய கனவுகள் சிதைந்து விடுமோ என்று நினைத்து கலங்குகின்றார்கள். தங்களுடைய இந்த ஆசை அல்ப ஆசையாக மாறிவிடுமோ என்ற பயம் அவர்களை சூழ்ந்து கொள்கின்றது. எனவேதான் யாக்கோபும் யோவானும் முன்வந்து தாங்கள் இயேசுவை பின்பற்றியதன் காரணம் என்ன என்பதை வெளிப்படையாகவே சொல்லிவிடுகின்றார்கள். அன்பார்ந்தவர்களே, சீடர்கள் ஒரு பக்கம் இயேசுவை பின்பற்றியதற்கான காரணம் அழியக்கூடிய காரியங்களான பணம், பதவி, வசதி இவற்றை அதிகரித்துக் கொள்வதற்காக. மறுபக்கம் இயேசு சீடர்களை தேர்ந்து கொண்டதன் நோக்கம் அழியக்கூடிய இந்த காரியங்கள் வழியாக அழியாத வாழ்வை அவர்களுக்கு அளிக்க வேண்டும் என்பதற்காக. எனவேதான் ஆண்டவராகிய இயேசு அவர்களை நோக்கி கூறுகின்றார், உங்களில் பெரியவனாக இருக்க விரும்புகின்றவர் உங்களின் தொண்டனாக இருக்கட்டும். உங்களில் முதன்மையானவனாக இருக்க விரும்புகின்றவர் கடைசியானவனாக இருக்கட்டும் என்று சொல்லுகின்றார். இந்த வார்த்தைகள் நம்மில் இருக்கும் அழியும் தன்மையை களைந்துவிட்டு அழியாத தன்மையை எப்படி பெற்றுக்கொள்ள முடியும் என்று எடுத்து சொல்லுகின்றன. அதாவது அழியக்கூடிய காரியங்கள் அனைத்திற்கும் அடிப்படையாக இருப்பது அகந்தை. அதற்கு முதலிடத்தை கொடுப்பதை நிறுத்திவிட்டு அழியாத தன்மை கொண்டிருக்கும் பொறுமை, எளிமை, தாட்சி, பணிவு, பரிவு, இரக்கம் போன்றவற்றிற்கு முதலிடத்தை கொடுத்து ஆண்டவரை பற்றி கொள்ள இயேசு நம்மை அழைக்கின்றார். நிலையான வாழ்வை தரும் நீதியின் தெய்வமே, உம்மை போற்றுகின்றோம், உம்மை புகழ்கின்றோம். நிலையற்ற, நிரந்தரமற்ற இந்த உலகில் வாழ்ந்து கொண்டிருக்கும் எம் ஒவ்வொருவரையும் ஆசிர்வதியும். நிலையற்ற செல்வங்களை கொண்டு எங்களுடைய வாழ்க்கையை நடத்தினாலும் நிலையான, நிரந்தரமான, உறுதியான செல்வம் நீர்தான் என்பதை கண்டுகொள்ள எங்களுக்கு வரம் தாரும். தொடக்கத்தில் உம்முடைய சீடர்கள் நிலையற்ற செல்வங்கள் மீது கொண்டிருந்த நம்பிக்கையைப் போலவே நாங்களும் நிலையற்ற செல்வங்கள் மீது நம்பிக்கையை கொண்டிருக்கின்றோம். ஆண்டவரே, எங்களுடைய இந்த நம்பிக்கையை ஆசிர்வதியும். உண்மையான நம்பிக்கை உம்மீது வைத்து நிலையான செல்வமாகிய உம்மை பற்றி கொண்டு நிரந்தரமான ஒரு வாழ்க்கையை, நிம்மதியான மகிழ்ச்சியான ஒரு வாழ்க்கையை பெற்றுக்கொள்ள எங்களுக்கு வரம் தாரும். அன்பு ஆண்டவரே, இன்றைய நாளை ஒப்பு கொடுத்து ஜபித்து கொண்டிருக்கும் திருமதி சரசம், திரு அபின், திருமதி அபிஷா, திருமதி ஜெனி, இந்த குடும்பத்தாருக்காக நாங்கள் ஜபிக்கிறோம். பல்வேறு கருத்துக்களை முன்வைத்து ஜபித்து கொண்டிருக்கின்ற இந்த குடும்பத்தாரை நிறைவாக ஆசிர்வதியும் ஆண்டவரே. உமது பாதுகாப்பான கரங்களில், உமது புனிதமான கரங்களில், அற்புதங்களை, அதிசயங்களை செய்கின்ற இந்த கரங்களில் இந்த குடும்பத்தை ஒப்பு கொடுத்து ஜபிக்கின்றோம் ஆண்டவரே. உமது கண்களை இந்த குடும்பத்தின் மீது திருப்பி அருளும். உமது கனிவான பார்வை, உமது அற்புதமான அதிசயமான பார்வை இந்த குடும்பத்தின் மீது பட்டு இந்த குடும்பத்தில் இருக்கின்ற எல்லா குறைகளையும் தீர்த்து இந்த குடும்பத்தை சிறப்பாக வழிநடத்த வாரும் ஆண்டவரே, வாரும் ஆண்டவரே. இதோ எங்களுடைய சகோதரி சரசம் அவர்களுடைய உடல்நிலையை சிறப்பாக ஆசிர்வதியும் ஆண்டவரே. நல்ல ஆரோக்கியத்தை அவருக்கு தாரும் ஆண்டவரே. அவருடைய உடலிலே தெம்பை, பலத்தை தாரும் ஆண்டவரே. பலவிதமான குடும்ப பிரச்சனைகளை நினைத்து தன்னுடைய உள்ளத்திலும் உடல் அளவிலும் வேதனைப்படுகின்ற, கஷ்டப்படுகின்ற அந்த சகோதரிக்கு நல்ல உடலுள்ள சுகத்தை, ஆரோக்கியத்தை தாரும் ஆண்டவரே. அவருடைய கண்ணீரை போக்கி அருளும் ஆண்டவரே. அவருடைய வேதனையை நீக்கி அருளும் ஆண்டவரே. கலங்க வேண்டாம், தயங்க வேண்டாம், நான் இருக்கின்றேன் என்று தைரியம் சொன்ன ஆண்டவரே, இதோ எங்களுடைய இந்த சகோதரிக்கும் உம்முடைய தைரியமான வார்த்தைகளை சொல்லி அற்புதமாக, அதிசயமாக அவரை வழிநடத்திட நாங்கள் ஜெபிக்கிறோம், மன்றாடுகிறோம். அன்பு ஆண்டவரே,
எங்களுடைய சகோதரி சரசம் அவர்கள் சர்வீஸ் கோர்ட் கேஸை நல்ல முடிவுக்கு கொண்டு வர இதோ இந்த நேரத்தில் அதை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கின்றார்கள். ஆண்டவரே, நீண்ட வருடங்களாக போராடி கொண்டிருக்கின்ற இந்த போராட்டத்தில் நீர் அவருக்கு கை கொடுத்து இந்த ஒரு கோர்ட் கேஸை நீர் நன்றாக முடித்து தரும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம், மன்றாடுகிறோம். நீதி நேர்மை இவர் பக்கம் இருந்து செயல்பட அன்பு ஆண்டவரே, இதன் வழியாக அவருக்கு நிம்மதி, மகிழ்ச்சி, சந்தோஷம் அவருடைய குடும்பத்திலே கடந்து வர, இதன் வழியாக அவருடைய குடும்பத்தில் ஏற்படவிருக்கின்ற வளர்ச்சி முன்னேற்றத்திற்காக அன்பு ஆண்டவரே நாங்கள் நன்றிகளை செலுத்துகிறோம். இதை மிக விரைவிலே முடித்து வைத்து இந்த குடும்பத்திற்கு சந்தோஷத்தை தாரும் ஆண்டவரே. அன்பு ஆண்டவரே, அபிஷா அபின் என்கின்ற இந்த குடும்பத்தாரை ஆசிர்வதியும். நீண்ட காலமாக தங்களுடைய சொத்திலே அந்த இடத்திலே பிரச்சனை இருக்கின்றது, யார் இதை தீர்த்து வைப்பார் என்று மனக்கலக்கத்தோடு ஏங்கி தவித்து கொண்டிருக்கின்ற இவர்களுக்கு அன்பு ஆண்டவரே, நீரே இடைப்பட்டு இந்த குடும்பத்தாருடைய இந்த பிரச்சனையை தீர்த்து வைத்து சமரசம் செய்து வந்து இந்த சொத்தை மிக விரைவில் விற்கின்ற ஒரு நல்ல வரத்தை தந்து இந்த குடும்பத்தை வழிநடத்த நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அன்பு ஆண்டவரே, இதோ எங்களுடைய சகோதரி ஜெனி இப்பொழுது ஒரு குழந்தையை தாங்கி இருக்கின்றார். மிக விரைவில் அவர் அந்த குழந்தையை பெற்றெடுக்கவிருக்கின்றார். இந்த நாள் வரை அவருக்கு பாதுகாப்பையும் பராமரிப்பையும் கொடுத்து வழிநடத்தினீரே ஆண்டவரே. அந்த தாயையும் அந்த சேயையும் பாதுகாத்தீரே, அந்த தாயின் கணவரையும் நீர் பாதுகாத்து சிறப்பாக வழிநடத்தி வருகின்றீரே. இந்த அனைத்து ஆசீர்வாதங்களுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அன்பு ஆண்டவரே. இதோ இறுதி கட்டத்தை எத்தியிருக்கின்ற அந்த மகளுக்கு ஒரு நார்மல் டெலிவரியை தந்து ஆசீர்வதிக்க நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அந்த குழந்தை இயல்பான முறையில் பிறக்கவும் எந்தவித தடங்களும் இன்றி தடைகளும் இன்றி அந்த தாய்க்கு எல்லாவித அருள் வரங்களையும் ஆசீர்வாதங்களையும் எந்தவித பதட்டமோ கலக்கமோ பயமோ இல்லாத ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தி நல்ல தைரியத்தை ஆற்றலை தந்து அந்த தாய்க்கு துணையாக இருந்து அந்த குழந்தையை சிறப்பாக பெற்றெடுக்கின்ற நல்ல வரங்களை தந்து நீர் வழிநடத்துவீராக அன்பு ஆண்டவரே. இந்த குடும்பத்தை மேன்மேலும் ஆசிர்வதியும். முது தூய ஆவியானவருடைய கனிகளையும் கொடைகளையும் கொண்டு இந்த குடும்பத்தை நிறைத்து வழிநடத்தியறலும் ஆண்டவரே. இந்த குடும்பத்திற்கு நீரே தைரியத்தை சொல்லி அரணாக கோட்டையாக இருந்து இந்த குடும்பத்தாரை வழிநடத்த நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆமேன், ஆமேன், ஆமேன். பிரைஸ் தி லார்ட். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க.